யார் ஒருவர் கற்றுக்கொண்டே இருக்கிறார்களோ, யார் ஒருவர் விழிப்போடு இருக்கிறார்களோ அவர்களுக்குள் கவிதை நிகழ்கிறது. அப்படி சொல்றேங்க, உங்களுக்கு புரிவதற்காக சொல்லுகிறேன். என் அத்தனை மொழி திறமையையும் கொண்டு வந்து நான் சொல்லுகிறேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது, ஒரு கவிதையை, ஒரு ஜோக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆபாசமாக ஒரு ஜோக் அடிக்கப்படுது, சிரிக்கவே கூடாதுங்க அந்த ஆபாச ஜோக்குக்கு. தனி மனிதன் குற்றம் செய்யலாம், அதை கண்டிக்கக்கூடிய சமூகம் தான் நல்ல தலைமுறையை உருவாக்கும். அதற்கு பின்னால் கைத்தட்டுகின்ற சமூகம் மிகப்பெரிய பேரிழிவை சந்திக்கும். தவறுகள் இருந்தால் சிரிக்க அவசியம் கிடையாது. எங்கே தவறு நடந்தாலும் நீங்கள் பகிஷ்கரியுங்கள், நீங்கள் புறக்கணியுங்கள். எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்து பாருங்க, நீங்க சிரிக்கிறீங்க. நமக்கு அம்மாக்கு நடந்தா சிரிப்போமா? நம்ம மனைவிக்கு நடந்தா சிரிப்போமா? கோர்ட்டுக்கு போக மாட்டோம், கெஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டோம். ஜோக்ல மட்டும் எப்படி சிரிக்கிறீங்க? எதற்கு சிரிப்பது, எதற்கு சிரிக்க கூடாது, எதற்கு சிந்திப்பது, எதை பற்றி சிந்திக்க அவசியம் இல்லை என்று தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ வேண்டும். கவிதை என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். இன்னைக்கு மிக முக்கியமான நாள், வர்க்கிங் டே. நான் ஒசூர் நகரத்தை பார்க்கிறேன். நம்முடைய மண்டல தலைவர், இந்த உலகத்தில் எத்தனையோ பட்டங்கள் எனக்கு கிடைத்திருக்கு. ஆனா எல்லா பட்டங்களை விட எனக்கு ரொம்ப பிடித்தமான பட்டம் என்ன தெரியுமா? எந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேனோ அந்த ஊர் பேர் சொல்லி, நீ எங்க விட்டு பிள்ளமா, நீ ஒசூர் சுல்தானா, அது கவிதை, அது கவிதை. எனக்குள் அது நிகழ்கிறது. உங்கள் அத்தனை பேரையும் என்னுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக நான் அணைத்துக் கொள்கிறேன். பாருங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன். நான் ஒரு 20 மினிட்ஸ் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு நாட்டில் என்ன சமூக கேடுகள் நடந்துட்டு எல்லாம் தெரியுது இல்ல. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ரீல் வந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பட் அது ரொம்ப உண்மையான விஷயம். ஒரு அம்மா சூடா ஒரு பாத்திரத்தை இப்படி பிடிச்சிருக்கு. பாப்பா இத புடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி புடியும். இல்ல சூடு, இப்படி புடி, மறுபடியும் இப்படி புடி. Hold it like that அப்படின்னு சத்தம் போடுது. மறுபடியும் இப்படி புடி. அந்த அம்மா 4 கெட்ட வார்த்தை சொல்லுச்சு. அறிவில்லை, நீ என்ன மனுஷ ஜென்மமா என்ன? எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிற? அங்க பிடிச்சா கை வெந்துடும், இங்க புடின்னு சொல்ற விலங்குல அப்படின்னு உடனே அங்க பிடிக்கும். ஃபர்ஸ்ட் சொன்ன ஏன் விலங்குல உனக்கு? ஏன் விலங்குல தெரியுமா? ரகசியத்தை இன்னைக்கு சொல்றேன். வேகமான காட்சிகளை பார்த்து பார்த்து பழகுகின்றவர்களுக்கு முன்னால் பேசுகின்ற ஒலி அவ்வளவு சீக்கிரமாக போய் மூளையை தொடாது. அப்படியே மந்திரமா இருக்கும். எங்க அம்மாட்ட சொன்னா, எங்க அம்மா காய் பண்ணதுக்காரங்க சூப்பரா ஒரு விஷயம் சொன்ன. ஐயா, இது இப்பதான் உனக்கு தெரியுமா? எங்க சின்ன வயசுல சொல்லுவாங்க, ஒரு மருமக இருந்தாலாம், அவ டெய்லி வீடு பெருக்கிறதுக்கு முன்னால் போய் மாமியார் கிட்ட நிற்பாளாம். குடுக்கறதுக்கு கொடுங்க மாமி, நான் பெருக்கணும் அப்படின்னாலாம். என்னம்மா அர்த்தம்? உனக்கும் புரியலையா? அது பெருக்கும் போதே எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணுமா, மூளை முடுக்கெல்லாம் பெருக்காதான். அறிவுல உனக்கு நல்ல வீட்டுல இருந்தா நான் வந்தேன். ஒரு தெரு பெருக்க தெரியல, ஒரு வீடு பெருக்க தெரியல, ஒரு முட்டு மூலையில இருக்க அழுக்க இருக்க தெரியல. நீ மனுஷ ஜென்மமா என்னன்னு திட்டணும். அப்பதான் அந்த தொடப்பத்தை எடுத்து பெருக்கும். கொடுக்கறது கொடுங்க மாமி, வீடு பெருக்கணும். திட்டுனா தான், சத்தம் போட்டா தான் உங்களுக்கு புரியணுமா? மெலிதா சொன்னா புரியாதா? மெலிதாக சொன்னால் எப்பொழுது புரிந்து விடுகிறதோ அப்பொழுது உங்களுக்குள் ஒரு கவிதை நிகழ்கிறது. நீங்களே இந்த சமூகத்திற்கு கவிதையாக எடுத்திருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த புத்தக கண்காட்சி மந்தமான நிலையிலிருந்து நம்மளை ஆக்டிவேட் பண்றதுக்கான விஷயம். இன்றைக்கு நான் காலையில் 6 மணி நேரம் பயணம், மாலை இரவு 6 மணி நேரம் பயணம். என் கையில் நான் எடுத்துக்கொண்டு வந்த புத்தகங்களை நான் போவதற்குள் நான் சார் கிட்ட வந்து காட்டுறேன். 8 புத்தகங்களை கொண்டு வந்த. 8 புத்தகமா படிக்க முடியும்? 8 புத்தகங்களை கையில் வைத்திருப்பேன். ஒரு பேக், தனியான ஒரு பேக். நான் கார்ல இருந்து இறங்கும் போது யார் என்ன பார்த்தான்னு தெரியல, 2 பேக். ஒரு ஹேண்ட் பேக், ஒண்ணு வந்து புத்தக
பேசுவதற்காக படித்த காலங்கள் எல்லாம் போயிடுச்சு. பேசுவதற்கு என்னை தகுதியுடையவர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா? உங்கள் நம்பிக்கை வீண் போய்விடக் கூடாது என்பதற்காக நான் படித்துக் கொண்டே படிச்சுட்டே. ஒன்றை எப்படி புரிந்து கொள்வது? ஒரு வார்த்தை இருக்கா, கற்பூரம் மாதிரி புரியணும், டக்குன்னு புரியும். இந்த ஆம்பளைங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த போனை எதுக்கு பாத்ரூம் கூட கொண்டு போறீங்க? நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாரு, மேடம் இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு எல்லாம் தன்னம்பிக்கை போயிடுச்சு மேடம், தனியா போவதற்கு பயப்படுகிறாங்க. நீங்க சைக்காலஜிஸ்ட் சொல்லுவீங்க, நான் சோசியல் ஆக்டிவிஸ்ட். நான் சொல்லவா? இதை ஏன் எடுத்துட்டு போறீங்க? தனியா போக பயம் இல்ல, இத தனியா விட்டுட்டு போக பயம். எதிலிருந்து தப்பிக்கிறோம் நாம்? யாரிடமிருந்து தப்பிக்கிறோம் நாம்? ஏன் ஒரு கவிதை போல, ஒரு சுத்தமாக ஒரு குழந்தை போல, ஒரு கடவுளின் படைப்பு எவ்வளவு பியூர், அந்த பியூரஸ்ட் குவாலிட்டியோட நம்மளால இருக்க முடியல. சொற்களை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சி குறைந்து. நாகரிகம் என்ன தெரியுமா? உலகத்தில் மனிதனுடைய நாகரிகம் பாஷை, பாஷையின் நாகரிகம் கவிதை என்று சொன்னார் தீபம் பார்த்தசாரதி. சொல் என்னுடையது, பொருள் உன்னுடையது, அதற்கும் எனக்கும் தொடர்பில்லை என்று சொன்னார். சொல்லுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய சூத்திரம், சூட்சுமம் கவிதைக்குள் இயங்குகிறது. அதை எப்படி கண்டுபிடிப்பது? நான் உங்களுக்கு ஒரு கதவை திறந்து விட்டு போகிறேன். ஒன்று அப்படி என்று நீங்கள் ரசிப்பதற்கு உங்கள் மனநிலையை சுண்டிவிட்டு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த ஆச்சரியமே நாம் படிச்ச இன்னைக்கு சமூகத்துக்கு எப்போ ரம்ஜான் வரும்னு காத்து இருந்திருக்கிறேன் நான். பல் தேய்க்கிறதுக்கு பிரஷ் வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்போ வீடியோன்ட்டு தலையணையில வச்சு தூங்கி இருக்கிறேன். நைட்லயும் தேய்க்கலாம் தெரியாது. எவ்வளவு ஒரு இன்னசென்ட்டா இருந்திருக்கிறோம் நாம. திரும்பி பார்த்தால் அரிமா நோக்கு போல் கிடைக்கிறது அவ்வளவு பெரிய பாதை. நான் பிரான்ஸ் போயிருந்தேன். எப்படி ஒன்றை புரிந்து கொள்வதுன்றதுக்கு சொல்றேன். ஒரு கதவை திறந்து விடுகிறேன், முடிந்தால் உள்ளே நுழைந்து கொள்ளும். பிரான்ஸ்ல வெர்சைல் பேலஸ்னு ஒரு இடம் இருக்கு. நான் பிரார்த்திக்கிறேன், நீங்க அங்கெல்லாம் போங்க. இடம்பெயர்வது ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது ரொம்ப முக்கியம். முகமது நபி அவர்கள் சொல்வார்கள், உலகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பயணம் செய். உன் உடல் இருக்கின்றவன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அவனோடு பயணம் செய் என்று சொல்வார். பயணம் மிக முக்கியமானது. எங்க அப்பா சொல்வார், மீசாப்பேட்டில பிறப்பான், ராயப்பேட்டையில கல்யாணம் பண்ணுவான், தேனாம்பேட்டையில வேலைக்கு போவான், குரோம்பேட்டையில சுத்தி பார்க்க போவான், கனமாப்பேட்டையில வந்து படுத்துருவாங்க. 6 கிலோமீட்டர் தான். அது சுத்தி வந்து அப்படி செத்து போயிடும். சில பேர் காலேஜ்ல எல்லாம் காலேஜ் சொன்ன மாட்டிக்கணும். எல்லா அலுவலகங்களையும் 30, 35, 40 வருஷம் வேலை செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்க சேர பாருங்களேன், இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. இப்படியா இருக்கும், எந்திரிச்சு கூட போறது இல்லை. அப்படியே பெயர்ந்து பாருங்கள், ஒன்றை தெரிந்து கொண்டு பாருங்கள், ஒன்றை இது என்ன என்று எட்டி பார்த்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஞானம் ஒருவேளை உங்களை விடுதலையாக்கலாம். நான் வெர்சைல் மியூசியம் போறேன், அந்த பார்க் போறேன். இவ்வளவுதாங்க இருக்கிறான் நெப்போலியன். பார்த்தா 9th ஸ்டாண்டர்ட் பாய் மாதிரி இருக்கான். கை வச்சிருக்கான். இந்த இடத்துல ஏதோ வலியா அவனை பத்தி என்ன சொல்றாங்க. உள்ள நுழையும் பொழுது இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பெரிய சுவர், இப்படி கடல் மாதிரி இருக்கு அந்த அந்த அரண்மனை. ஒவ்வொன்றுக்கும் பெரிய பெரிய ஓவியங்கள். இப்ப கூட போன வாரத்துக்கு முந்தின 2 நாளைக்கு முன்னால, ஒரு 8-9 நாளைக்கு முன்னால லண்டன் போயிருந்தேன். வின்சர் கேசல் போயிருந்தேன். அங்க சில ஓவியங்களை பார்த்தேன். ஆனா வெர்சைல் அடிச்சுக்க முடியாது. வின்சர் கேசல் வேற, வெர்சைல்
பேலஸ், மை காட். அத என் கூட நிறைய பேச்சாளர்கள் வந்தாங்க, எல்லாரும் சுத்தி பார்க்க போயிட்டாங்க. 3 மணி நேரம். உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த ஒரு ஓவியத்தை பார்த்து முடிக்கவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. உள்ள போவே இல்லை, அப்படியே வெளில வந்தேன். அப்படி பார்க்க முடியுமா? ஒரு ஓவியத்தை 3 மணி நேரம் பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியும். ஒரு கவிதையோடு வாழ முடியுமா? வாழ முடியும். நோன்பு என்பது அதுதான், தவம் என்பது அதுதான், வாசிப்பு என்பது அதுதான். விளையாட்டு, புக் படிக்கிறது, ரெண்டுல மட்டும் ஈடுபடுங்க. 100% உள்ள இருந்தா மட்டும்தான் புரியும். கொஞ்சம் அப்படி போனாலும் அது தோத்து போயிடும். அதனாலதான் என் இளமை காலம் முழுக்க ஒண்ணு கிரவுண்ட்ல இருந்தது, இல்லைன்னா லைப்ரரியில இருந்தது. ரெண்டுத்துல இருந்ததான். எவ்வளவு முயற்சித்தேன், அந்த அளவுக்கு முயற்சித்து இருந்த இரண்டிலும் இருந்தேன். நான் பெருசா இல்ல பாக்குறேன், அப்படி பார்த்துட்டு ஓரத்துல இப்படி பார்த்துட்டு முடிக்கிறேன். ஃபுல்லா முடிக்கிறதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு. தமிழறிமணியன் ஐயா தான் வந்திருந்தார் கூட. என்ன பாருன்னு பாத்தியா? நானும் 2-3 தான் பார்த்தேன், என்னால கூட முழுக்க பார்க்க முடியல. ஐயாவும் வந்துட்டார். அந்த காட்சியை மட்டும் நான் சொல்றேன். இதுல ஆஹா கவிதை எங்க நிகழுதுன்னு பாருங்க. எல்லாமே இல்லைங்க கவிதை. இப்போ இந்த பாட்டு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இந்த பாட்டுல எல்லாமே கவிதை இல்லை. புரட்சி கமால்னு ஒருத்தர் நெஞ்சில லுங்கிய கட்டிக்கிட்டு ஸ்ரீலங்கால மட்டக்களப்புல ஏரா ஊருங்கிற இடத்துல முன்னுக்கு பின்னுக்கு நடந்துட்டு இருக்கிறாரு. அவர் பாரதிதாசன் மாதிரியான ஒரு பெரிய கவிஞர் இலங்கையில். அவருடைய மாணவர் பஷீர், அவர் எம்பியா இருந்தவர். அவர் வீட்டுக்குள்ள போறார். அப்போ நெஞ்சில அந்த லுங்கிய கட்டிக்கிட்டு என்னடா இப்படி எழுதிட்டான்னு புலம்புறாரா. என்னையா என்னது? இல்ல அந்த புக்கு பாருங்க, அந்த புக்கு பாருங்க. அந்த புக்கை எடுத்து பார்த்தா கண்ணதாசன் கவிதை. ஒரு பாட்டு தான், பாட்டு முழுக்க கவிதை இல்லை, அதற்குள் ஒரு கவிதை நிகழ்ந்து இருக்கும். இந்த பாட்டு சொன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும். மலர்ந்தும் மலராத நீங்களும் நான் எழுதலாம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மலரும் வளரும் விழிவண்ண நீ இங்கு விடிந்தும் விடியாத காலை பொழுதான விளைந்த கலை. அடுத்து அதெல்லாம் நீங்க நல்லா எழுதிடலாம். எது எழுத முடியாது தெரியுமா? நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே. எழுதலாம் பாப்போம். எழுத முடியாதுங்க. அதான் சிக்னேச்சர். அங்க போட்ட பாருங்க, அதான் சிக்னேச்சர். நான் அந்த ஃபுல்லா பாக்குறேன். ஒண்ணும் இல்ல, பெரும் மழை இரவு. ஒரு பெரிய ராட்சசன் வானத்துல இருந்து இறங்குறான். கை கால்களில் எல்லாம் நகம் உழைத்து தொங்குது. அந்த கைகள்ல ஒருத்தன் அப்படி பிடிச்சிருக்கான். அந்த அந்த இளைஞன் அப்படி இருக்கான். அவன் கால்ல ஒரு பெண் அந்த காலை பிடிச்சிட்டு இருக்கா. அவன் மயங்கி இருக்கா. அவ கையில குழந்தை இருக்கு. அவ காலை 4-5 பேர் பிடிச்சிருக்காங்க. அந்த பசங்க காலை 4-5 பொம்பளைங்க பிடிச்சிருக்காங்க. அப்படி தொங்குது. இந்த பக்கம் எல்லாம் காடு, அந்த பக்கம் எல்லாம் மலை. அப்படி இருக்குங்க காட்சி. நான் பார்த்துட்டேன். ஆனா இரவு அத சொல்லிட்டாங்க. வெளியில வந்துட்டேன். மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு. நம்ம எத்தனை பேருக்கு வருது இந்த கேள்வி? 20 தானே வரைஞ்சான். லைட் இருந்துச்சு. லைட் எங்க இருந்து வந்துச்சு? அவன் மழை கடவை வரைந்தான். நானும் 3 மணி நேரமா பாக்குறேன். எங்க இருந்து வந்தது லைட்? மறுபடியும் ஓடி போய் நின்னு பாக்குறேங்க. அந்த மழையில ஒரு மின்னல் வெட்டி இருப்பீங்க. அந்த மின்னல் வெளிச்சத்துல வரைஞ்சிருக்காங்க. ஆஹா கவிதை. ஏதோ ஒன்று நிகழ்கிறது என்றால் அது எப்படி நிகழ்கிறது என்று பார்த்து அதற்குள் ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. பாரதி சொல்வாங்க, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தங்கள் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ, தத்தரிகிற தத்தோ. இந்த நெருப்பு இருக்குல்ல, அது இங்க விடணும். ஏற்கனவே இந்த புரிதல்கள் என்கின்ற அடர்ந்த காடு அழியும்.
ஞானத்தின் வெட்ட வெளி தெரியும் பாருங்க, அப்போ மனசு கூத்தாடும் பாருங்க, அது கவிதை. எனக்குள் நிகழ்ந்த வினாடிகள். அப்பா ஏதேதோ சொல்வார், நிறைய சொல்வார். அப்பாவுடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். போகிற போதுல சொல்லிட்டு போவார். இப்படி சொல்றோம் பாருங்க, நாம் தினந்தோறும் ஒரு மாபெரும் கவிதையை ருசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதன் சத்தறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காக போயிருந்தேன். பேச்சு முடிச்ச உடனே +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறேன். பேச்சு முடிஞ்சது, தேசிய கீதம் போட்டாங்க. அதுல ஒரு பையன் மட்டும் அப்படி பார்க்கிற, அவனுக்கு தேசிய கீதம் தெரியல, ஆனா அவன் பாடுறான். ஒரு டீச்சர் அவ்வளவு கோவம் தெரியுமா? டீச்சர் என்ன நினைக்கிறீங்க? ஒன்னும் பெரிய புத்திசாலிகள்லாம் இல்ல. ஆசுனா குற்றம், ஈரிதல்னா கலைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவ்வளவுதான் அவங்க வேலையே. அவ்வளவுதான். புதுசா சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்புறமா. முதல்ல இருக்கிற பிழைகளை நீக்கிடுவாங்க. இருக்கிற பிழைகளை நீக்கினால பாறைகள் இருந்து செலவு வந்துருமா இல்லையா? அவ்வளவுதான் எங்க வேலையா தான். கனமன 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 கனஹே கனமன கனமன. கீழே இறங்கிட்டேன். முடியுது, முடிகிற வரைக்கும் அசைய முடியாது. கடைசியா படம் பிடிச்சேன். தெரியாதானே உனக்கு? என்ன மிஸ் தெரியாதானே? என்ன மிஸ் தெரியாது? ஏய், தேசிய கீதம் தெரியுமா தெரியாதா? +2 படிக்கிறல நீ. மிஸ் விட்டுருங்க மிஸ், மார்ச் மாசம் வந்துருச்சு மிஸ். கத்துக்க மாட்டேங்கிறேன் சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? பிழை இல்லாமல் உச்சரிக்க வேண்டுமா இல்லையா? அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டுமா இல்லையா? நம் நாட்டு தேசிய கீதம் இல்ல, நான் பாடாம யார் பாடுவோம்? பாடுவோம் சார். தேசிய கீதமே இவ்வளவு பேசலன்னா தமிழ் தாய் வாழ்த்து எத்தனை வருஷமா சார் பாடிட்டு இருப்பீங்க நீங்க? சொல்லுங்க. சும்மா ஒரு 25 வருஷமா பாடுவீங்களா? ஒரு 27 வயசு இருக்குமா உங்களுக்கு? 2 வயசுல இருந்து பாடுவீங்களா? ஆமாங்க. என்ன சந்தோஷமா? ஆமா. அதான் எனக்கு அந்த தமிழ்தாய் வாழ்த்து என்கின்ற கவிதைக்குள் இருக்கக்கூடிய அந்த சொற்களில் இருக்கக்கூடிய ஆழம் இருக்குல்ல, என்னை சிலிர்க்க வைக்குங்க. அப்படியே தியானத்துக்குள்ள போயிடுவேன் நான் அந்த பாட்டு படிச்சா. நான் ரொம்ப வியக்கிறேன். நம்முடைய கண்மணி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பாடிய அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 1000 பாட்டை எடுத்து தமிழ்நாட்டின் மாநில பாட்டா அப்படி அதை கொடுத்தாருங்க நமக்கு. கடவுள் வாழ்த்துக்கு கூட உட்கார்ந்துருக்கலாம். நம்ம தமிழ் தாய் வாழ்த்துனா எழுந்திருச்சு நிக்கிறோமே, அர்த்தம் தெரியுமா இல்லையா? எவ்வளவு நாளா பாடுறோம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு பாடுறோமா இல்லையா? அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியணுமா இல்லையா? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனம் என திகழும் பரத கண்டம். நீர் நிறைந்து ஆர்ப்பரிக்கக்கூடிய கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். அவளுடைய அழகிய முகமாக திகழ்வது பாரத திருநாடு. அதில் தரித்த நரும் திலகம், சுடர்மிகும் முதல் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கு. அதிலிருந்து புறப்பட்டு போகின்ற வாசனை போல தமிழ் உலகமெல்லாம் பரவி புகழ் பெறுகிறது. அந்த தமிழ் அணங்கின் பெருமையை சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து சிறு விரையுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறை. அது என்னங்க அனைத்துலகும் இன்பமுறை? தமிழ் கவிதைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அனைத்துலகத்தையும் இன்பமுறை செய்ய வேண்டும் முடியும். அனைத்துலகத்தையும் ஆகா என்று சொல்லிவிட முடியக்கூடிய அத்தனை கவிதை இன்பங்களையும் கொண்டிருப்பவள் தாய், தமிழ் தாய்.
பல நேரங்கள்ல நான் பார்ப்பேன். என்ன அவரை பார்த்து சிரிக்கிறீங்க?